இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் தெய்வீக பேரவையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அனைத்து புவனங்களையும் ஆட்டி படைப்பவளே அன்னை பராசக்தி. அவளை உள்ளன்போடு வழிபட்டு வரும் மெய்யன்பர்களின் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றும் இன்றும் ஏன் என்றுமே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய தெய்வீக அனுபவங்கள் அருட்கவிகளாய் வாழ்ந்த பல புலவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. அது குறித்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார்கள். அப்பாடல்களில் காணப்படும் விஷயங்கள் யாவும் அவர்களுடைய சொந்த அனுபவமா அல்லது கற்பனையா என்பது குறித்து இந்த பட்டிமன்றத்திலே பலர் வாதாடுவார்கள். அதற்கு நடுவராகி இருக்கும் வாய்ப்பினை அடியேன் பெற்றுள்ளேன். முதலாவதாக புலவர்களுடைய அனுபவம் தான் என்பது குறித்து பேசுவார்கள். தகுதிமிக்க நடுவர் அவர்களே, கற்றுணர்ந்த பெரியோர்களே, உலக மகா கவிஞர்கள் அத்தனை பேருமே அன்னை பராசக்தியை ஆராதித்தவர்கள் தான். அந்த மகாசக்தியில் அருள் கிட்டாமல் எந்த ஒரு புலவனுமே மகாகவி என்ற நிலையை அடைந்தது கிடையாது, அடையவும் முடியாது. உதாரணத்திற்கு வடமொழி புலவன் வடமொழி கவிஞன் காளிதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் பெயரிலே எங்கள் கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறது. தென்மொழி கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பரை எடுத்துக்கொண்டால் பேரணந்தூரிலே காளி கோயிலிலே பூசாரியாக பற்பல ஆண்டுகள் அன்னை பராசக்திக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். கானக புலவனை எடுத்துக்கொண்டால் திருவானைக்காவலிலே அன்னை அகிலாண்டேஸ்வரியின் எச்சில் அமிர்தத்தை உண்ட மறுகணமே மண்டூகமாக இருந்தவன் மகாகவி என்ற நிலையை எட்டிவிட்டார். இந்த வரிசையில் வைத்து பார்த்தால் ஒட்டக்கூத்தன் யார்? இதனால் சோழ திருநாட்டின் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் நாடு செய்த தவப்பயனால் தோன்றிய பெருமகனார் செங்குந்த வேளாளர் இனத்தை சிறப்பிக்க வந்த செம்மல் அரசவை தலைமை புலவர் ஒட்டக்கூத்தரின் 56வது பிறந்த நாள் விழா அரசு மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெறும். விழாவின் சிறப்பு அம்சமாக நம் மன்னரும் மகாராணியாரும் தங்கள் திருக்கரங்களால் புலவர் பெருந்தகைக்கு கனகாபிஷேகம் செய்வார்கள். அவ்வமயம் கூத்தர் பிரானை பாராட்டி கவிபாட விருப்பமுள்ள புலவர் பெருமக்கள் விழாவில் கலந்து கொள்ளலாம். தரமான கவிதைக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். இது நமது அமைச்சர் பெருவுடையாரின் ஆணை. இன்னொரு நமது பஞ்சம் ஒழிந்தது. ஆமா, எப்படி ஐயா? புலவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று சொன்னாரே. தரமான கவிதைகளுக்கென்று ஒரு பதத்தை பயன்படுத்தினாரே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கம்பர் பெருமானே என்ன புலவர்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்றை எட்டிப்பிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. உண்மை என்ன? நாளைய தினம் நடக்கவிருக்கும் கூத்தரின் பிறந்த நாள் விழாவில் தரமான பாடலுக்கு தக்க பரிசளிப்பதாக பறையடித்தார்கள். ஆமாம், அதற்கு நீங்கள் எல்லோருமே முயற்சிக்கலாமே. அங்குதான் ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கூத்தர் பிரான் முன்கோபக்காரர் மட்டுமல்ல, எத்தகைய திறமை வாய்ந்த புலவர்கள் அவர் முன் பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை சிறையிலே அடைத்து சிரங்களை வெட்டி விடுவதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. தகுதி அற்ற புலவர்களைத்தான் அவர் தண்டித்திருக்கிறாரே தவிர தகுதி பெற்ற புலவர்களுக்கு அவர் தலைவணங்க என்றுமே தவறியதில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் ஒட்டக்கூத்தரோ கலைவாணியின் மறு அவதாரம் என்றே நான் சொல்லுவேன். நாவுக்கு அரசர் பறந்த இந்த தமிழகத்தில் நாட்டுக்கும் அரசராக இருந்த ஒரே புலவர் ஒட்டக்கூத்தர் தான். அது எப்படி? அதாவது இன்றைய நமது மன்னருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலகதி அடைந்து விட்டார். அப்பொழுதே நமது மன்னரை கூத்தரின் கையில் ஒப்படைத்து சென்றார். அன்று முதல் இன்று வரை நமது மன்னரின் அன்புக்கு தந்தையாக, அறிவுக்கு ஆசானாக, ஆற்றலுக்கு அமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அன்றை மகாசக்தியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர். அவரை புகழ்ந்து எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு குழம்புவானே? எங்கள் குழப்பம் தீர்ந்தது கம்பர் பெருமானே. இனி
உத்தரபெருமான் இன்னும் வரவில்லையா? அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சிகளை துவங்கினோம். அதனால் என்ன, நீங்கள் இருவருமே சென்று என்னுடைய பல்லக்கில் அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மன்னா. தாயே, வர வேண்டும். எங்கே? அதிகாரியின் அமைச்சரும் தளபதி அவர்களும். தாயே, இன்று தங்கள் கணவர் பிறந்த புனித நாள் அல்லவா? ஆமா. விழா மண்டபத்திற்கு அரச மரியாதையோடு அவரை அழைத்து வருவதற்காக அரசர் தன்னுடைய பல்லக்கையே அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார். அவரை அழைத்து செல்வதற்காக இருவரும் வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே, இல்லை. ஊத்தரபிரானை பல்லக்கில் அமரச் செய்து அதை நாங்கள் இருவரும் சுமந்து செல்லும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். தாயே, ஊத்தர பெருமான் புறப்பட தயாராகிவிட்டாரா? அவர் நள்ளிரவே தன் தாயாரை அழைத்துக் கொண்டு மலை மீதுள்ள எங்களது குலதெய்வமான மகாசக்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக விழா மண்டபத்துக்கு வருவதாக என்னிடம் சொல்லி சென்றார். அப்படியானால் தாயே, நாங்கள் ஆலயத்திற்கு சென்றே அவரை அழைத்து செல்கிறோம். ஆம். அம்மா, அம்மா, என்ன மகனே? பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ பற்ற வைக்கிறேன். சீக்கிரம் ஆமா, இதோ வந்து விட்டேனப்பா. சீக்கிரம் சீக்கிரம். இதோ இதோ. என் பிறந்த நாள் காணிக்கையாக ஒரு கவிதை எழுதி அந்த மகாசக்தியின் காலடியில் சமர்ப்பிக்க எண்ணினேன். ரத்தம் கொதிக்க சிந்தித்து உருவாக்கிய கவிதையை ஏட்டில் எழுத துவங்கும் போது பந்தம் அணைந்து விட்டதம்மா. இதோ ஆகிவிட்டதப்பா. அம்மா, மறுபடியும் பந்தம் அணைந்து விட்டதம்மா. வேறு பந்தம் கொண்டு வருகிறேன். பெரிய பந்தமாக பார்த்து கொண்டு வாமா. இங்கு வீசுகின்ற பேய் காத்து என் கற்பனையும் சேர்த்து அணைத்து விடும் போல இருக்கிறது. திசை கட்டுப்படாடும் கடகட கடவன அச்சப்பறை கொட்டும் மொழி ஆர்க்கும் கணகண கடவன எத்திக்கிலும் யுத்தக்கணமாகும் திமு திமு திமுவன யுத்தக்கணம் ரத்தக்கணமாகும் குபு குபு குபுவன வெத்திக்கன ஒற்றை கொடியாடும் பரபர பரவன ஒரு வித்தை கவினாடும் சர சர சரவன வரும் ஒரு தமிழானே மலைமகள் உமையாடே அனுதின முனினானே திருவடி தொழுவேனே. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்த உலகத்தாய்க்கு என் பிறந்த நாள் காணிக்கையாக கவிதாஞ்சலி செய்துவிட்டேன். அவள் கொடுத்த உயிர் தங்குவதற்கான இந்த உடலை பெற்றெடுத்தாயே, உன் திருவடிகளுக்கு என் உடலையே காணிக்கையாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளையம்மா நான். என் காலில் நீ விழுவதா? நான் என் பிள்ளையின் காலில் விழவில்லை அப்பா. தேவரும் மூவரும் யாருடைய திருவடியில் ஒட்டி இருக்கும் தூசியை தரிசிப்பதற்காக தவம் கிடக்கிறார்களோ அந்த மகாசக்தியே இங்கு பிரசன்னமாகி தன் திருக்கரத்தால் தீப்பந்தம் ஏந்தி எந்த கவிஞனுக்கு ஒளி வழங்கினாளோ அந்த மகாகவியின் திருவடியில் தானப்பா நான். என்னம்மா சொல்கிறாய்? அன்னை மகாசக்தி இங்கு பிரசன்னமானாளா? ஆமப்பா, நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் என்னை முந்திக் கொண்டு விட்டாளப்பா. உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்தால் தானே இந்த புறக்கண்களால் அவளை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக உன் காலில் நான் 1000 முறை விழத்தானே வேண்டும். அம்மா, அம்மா, இவ்வளவு நேரம் நான் சிந்தித்து உருவாக்கிய கவிதையில் அன்னை மகாசக்தியின் வீராவேசத்தையும் இமைக்கும் நேரத்தில் எல்லா உலகத்தையும் பஸ்மீகரமாக்கும் அவள் உக்கிரத்தையும் பற்றித்தான் நான் எழுதினேன். ஆனால்
இந்த ஏழை புலவனின் கற்பனை ஊற்று தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக தன் கரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பணிபுரிந்தாளே, அந்த கருணை பிரவாகத்தை பற்றி புகழ்ந்து பாட இந்த கூத்தனால் மட்டுமல்ல, தில்லையிலே ஆடுகின்ற அந்த கூத்தனால முடியாதம்மா. கவி சக்கரவர்த்தி அவர்களே, தங்கள் திருக்கரத்தால் மகா சரஸ்வதி, அமைச்சரே, சற்று பொறுங்கள். கவி சக்கரவர்த்திகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவத்தால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பெரு வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடும் முன்னரே என்னை ஆதரித்து வரும் இந்த சோழ பாரம்பரியத்திற்கு என்னுடைய நன்றி அறிதலை 4 வரி கொண்ட பாடலால் தெரிவித்து விட வேண்டும் என்று என்னால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. மன்னிக்க வேண்டும் குருதேவா, இது முறையா? ஏது முறையா? என் பாரம்பரியத்தை பற்றி தாங்கள் பாடப்போகும் பாடலில் என் பெயரையும் இணைத்துத்தானே பாடுவீர்கள்? ஆமாம். தந்தை மகனையும் ஆசான் சீடனையும் போற்றி பாடுவது முறையா என்றுதான் கேட்கிறேன். மன்னா, மகனோ மாணாக்கனோ பாடல் பெறும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தால் தந்தையோ ஆசானோ அவர்களை போற்றி பாடுவதில் தவறொன்றுமில்லையே. இப்போது கூத்தர் பெருமான் உங்களையும் இணைத்து பாட வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய உத்தரவு. கம்பர் பெருமானே, சொல்லுங்கள் தாயே. அடியாளின் உத்தரவும் அதுவேதான். ஓ, கூத்தர் பெருமானே, கேட்டீர்களா? தன் கணவரை புகழ்ந்து அவருக்கு ஆசானும் தந்தையுமான தாங்களே பாட வேண்டுமா? பாடுகிறேன் தாயே, பாடுகிறேன். அவையோர்களே, 3ஆம் குலோத்துங்கன் என்று பெயர் பெற்றிருக்கும் நம்முடைய மன்னரின் முன்னோர்களில் மனுநீதி கண்ட சோழன் என்று ஒருவர் இருந்தார் என்பதும், மக்களின் குறைகளை நேர்முகமாக அறிந்து உடனுக்குடன் நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மாளிகையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியதும், மன்னருடைய மைந்தனின் தேர்காலில் ஓர் பசுங்கன்று சிக்கி சிதைந்து மடிந்ததும், அக்காட்சியை கண்ணுற்ற தாய்ப்பசு கத்தவோ கதறவோ பலமிழந்து கண்ணீர் மல்க ஸ்தம்பித்து நின்றதும், பின்னர் மன்னரிடம் முறையிடுவதற்காக தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியின் கயிற்றை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைத்ததும், அதை அறிந்த மன்னர் தன்னுடைய தேர்காலை தன்னுடைய மைந்தன் மீதே ஏற்றி பசுவுக்கு நீதி வழங்கியதும் இங்குள்ள சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றைய சோழ மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணி இன்றும் இந்த மாட மாளிகையில் அப்படியேதான் இருக்கிறது. அது ஆடுவதற்கென்றே கட்டப்பட்ட மணி அல்லவா? ஆனாலும் ஆடும் கடைமணி வசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்தவிரார். அதாவது மனுநீதி கண்ட சோழன் ஆட்சியில் அந்த மணியின் ஒரு முறை அசைந்து விட்டது. ஆமாம், அதாவது நீதி தவறி விட்டது. அப்படியேதான். ஆனால் நமது அன்னையாரின் கணவனுடைய ஆட்சியிலே அந்த மணியின் அசையவே இல்லை, ஒரு முறை கூட நீதி தவறவே இல்லை. அதுவேதான். எங்கே இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாடுங்கள். ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிரான் இவ்வையகத்தில் பாடும் புலவர் புகழ் ஒட்டக்கூத்தர் பாதமலரை தலையில் சூடும் குலோத்துங்க சோழன் என்றே என சொன்னேன். கூத்தர் பெருமானே, நமது மன்னர் நீதி தவறாத ஆட்சி புரிவது இருக்கட்டும். தாங்கள் 3வது அடியை தொட்டுவிட்டால் எங்கே சீடனாகிய தன்னையும் பாராட்டி பாடிவிடுவீர்களோ என்று பயந்து தனக்கே உரிய பணிவையும் பண்பையும் வெளிப்படுத்துகின்ற பாவனையில் தாங்கள் பாடிய கட்டளை கலித்துறையில் ஈற்றடிக்கு மாற்றடி கொடுத்து பாடலை முடித்த நேர்த்தி இருக்கிறது. ஆகாகா, அதற்காக வேறும் மன்னரை பாராட்டி 1000 கவிதைகளை பாடிக்கொண்டே இருக்கலாமே. கம்பர் பெருமானே, கவிமலை பெறுவதற்கு புலவர்களாகிய நாங்கள் எல்லாம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தேகம் கழிவதற்கு முன் எங்களை
ஆனால் ஒன்று, கூத்தர்பிரானை மட்டுமே நீங்கள் பாராட்டி பாட வேண்டும். ஆணை ஆணை முதலில் யார்? வருமையா தலைமை புலவரே, முதலில் நீரே தூங்குமே. துவங்குமே. கல்லை உருக்கி கவிதை படைக்கும் பெரும் புலவா, முல்லை மலர் போல் முகமுள்ள உங்கள் பட்டினிலே நெல்லில் அரிசி இருப்பது போல் பொருள் நிறைந்திருக்கும். இல்லை ஒட்ட கூத்தரே உமக்கீடு இணை இந்நிலத்தே. அற்புதம். இப்பொழுது நீ சொன்னீரே, அது எந்த பா இனத்தைச் சேர்ந்தது? இது என் சொந்தப்பா. கந்தப்பா, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவனை பாட வைத்திருக்கிறாயா? குருதேவா, அது என்னது? இவன் பாடியது பாடலா? உவமையில் பொருத்தம் இல்லை, இலக்கணம் எங்கெங்கோ தடம் புரண்டு விட்டது. கூத்தர் பெருமானே, எல்லா குற்றங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாடலில் குற்றம் இருந்தாலும் பாடலின் நோக்கம் தங்களை பாராட்டுவதுதானே. அதை மனதில் கொண்டு கவி சக்கரவர்த்தி அவர்களே, என்னை போற்றுகின்ற நேரத்தில் என் தமிழ் இலக்கணம் புதைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என்னை இவர்கள் தூக்கியே பாடட்டும். ஆனால் கவிதைக்குரிய கட்டுக்கோப்பும் இலக்கண சுத்தமும் இருந்துவிட்டால் பரிசளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இவன் பாடிய பாடலை நினைக்கும் பொழுது என் தமிழறிவே என்னை சுட்டரிக்கிறது. எனக்கு விழாவும் வேண்டாம், விருதுகளும் வேண்டாம். நிறுத்தியா, என்ன பாட்டு பாடிட்டீரு? கல்லும் உருகுமன்னம் கவிநயம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீர் கல்லையே உருக்கி கவி பாடும் தலைவா என்று பாடினீரே, கல்லை எங்கேயாவது உருகுமா ஐயா? யோ, உண்மை அங்கேயே காரி துப்பணும்னு நினைச்சேன். அந்த காரியத்தை கூத்தன் தான் செய்ய போறானே, நாம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு விட்டுட்டேன். என்னையா ஓய்? முல்லை மலர் போல முகமுள்ள உங்கள் பாட்டினிலே என்று பாடினீரே, முல்லை மலர் போல முகம் மூஞ்சூருக்குத்தானையா உண்டு, மனிதனுக்கு ஏதையா? தாமரைன்னு சொல்லி தொலைச்சிருந்தா கூத்தன் 2 வெள்ளிக்காஜிகளால் தெரிஞ்சுப்பான். அதையும் கெடுத்தீர். கம்பன் தன் ராமாயணத்திலே பல இடத்தில் தாமரை தாமரை என்று சொல்லிவிட்டானே, அதனால் கொஞ்சம் புதுமை இருக்கட்டுமே என்று நான் முல்லையை தொட்டேன். நீ தொட்டது முல்லையை அல்ல, தொல்லையை. நீங்கள் ஊழையிடுவதை பார்த்தால் கூத்தனை ஒழித்து கட்ட என்னோடு ஒத்துழைக்க மாட்டீர்கள் போல இருக்கிறதே. அந்த வகையில் நாங்களெல்லாம் உம்மோடு ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆமாம். இருந்தாலும் நாமும் அந்த இலக்கண இலக்கியங்களை ஓரளவாவது கற்றுத்தர வேண்டும் ஐயா. அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன? ஒன்றுமில்லை. இந்த இடம் சதித்திட்டம் தீட்டுவதற்கு தகுந்த இடம். நாம் அடிக்கடி இங்கே சந்தித்து அந்த கூத்தனை ஒழித்து கட்ட நாம் வழி தேட வேண்டும். தேடுவோம். நாம் வாழ்வதற்குத்தான் வழி தெரியவில்லை, கூத்தனை ஒழித்து கட்டவாவது வழி தேடுவோம். வீட்டுக்குள் வந்த பிறகும் இத்தனை வேகம் எதற்கோ? விழா முடிந்து விட்டதா? விழா முறிந்து விட்டது. இலக்கண சுத்தமற்ற பாடலை யாரேனும் பாடி தொலைத்தார்களோ? அங்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே, இது எப்படி உன்னால்? விழா முறியும் அளவுக்கு தங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது என்றால் அதை தவிர வேறு எந்த தவறும் அங்கு நடந்திருக்க முடியுது. மாதரசி, நீ இந்த கூத்தனின் கலவித்தரத்துக்கு மட்டும் பத்தினி அல்ல, அவனுடைய கல்வித்தரத்துக்கும் நீதானடி பத்தினி. நாங்களெல்லாம் செங்குந்தர்கள். ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக நெடுங்காலம் ஆடு, நெடுங்காலம் ஆடு. என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பத்தி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்க கிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பற்றி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்ல, இனி பிறக்க போறதும் இல்ல. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே புகழ்ந்து கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடலைங்களா? வைசியர்களை பத்தி இளங்கோவடிகள் பாடலீங்களா? பாடி இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. என்ன? வேளாள இனத்தை பற்றி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசியர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. போய் வாருங்கள். பாக்கிறது கொடுக்கலாம் போயிடும். மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், போய் வாருங்கள். உங்ககிட்ட பாட்டு வாங்காம நம்ம போகவே மாட்டோம். ஏய், என்ன
ஆத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீக்கிரம் கொள்வானேன்? 4 வரிகளில் ஒரு வெண்பா எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாக வாழ்த்திக் கொண்டே போவார்கள். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடம் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவர்க்கு ஜாதி இல்லை. எதை கற்றவருக்கு? எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவர்க்கு ஜாதி இல்லை. சரியா? ரொம்ப சரி. அடுத்து கட்டிடம் கன்னியர்க்கும் ஜாதி இல்லை. அது எப்படி? பருவமடைந்த பெண்ணைத்தானே நாம் கன்னி என்று அழைக்கிறோம். ஆமா. அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்ட அவனோடு இவளும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கன்னி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறாள்? சரி, கற்றவருக்கு ஜாதி இல்லை, கன்னியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து கைவன்மை உற்றவர்க்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால் தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூத்தனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்படி சொல், நான் எழுதட்டுமா? நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அப்பவே சொல்லணுங்க, உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம்பிடிக்கிறீர்களே. உங்களை போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். உங்கள் பூமாலை வேண்டாம், உங்கள் பொன்னாடை எடுத்துக்கொண்டு பாத்தீங்களாயா, நம்ம ஜாதி ஆளாத்தேடு கொஞ்சமாவது பகவத்து பேசுறாங்கய்யா. எல்லாத்துக்கும் மூஞ்சி இருக்கிறாரையா. பாட்டு கட்டுறதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வாங்க பாக்கலாம், வாங்க. அந்த ஒட்டக்கூத்தனோட திமிர அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத வச்சு தீரணும். ஐயா சற்று நில்லுங்கள். பெரும் புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய 4 நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு பெரும் புலவனாச்சே. நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாடுனா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேவலம்னு பேசிவிட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே? தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறார். அப்படிதான் போல இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பலமுறை சென்று, ஐயா, செங்குந்தர் இனம் மிகச் சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாட மாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். ஏன் அப்படி சொன்னாரு? களர் நிலத்தில் விதை முளைத்த போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம், அதில் தோன்றிய தான் ஒருவனே மிகச் சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அவன் நாங்க ஒழிச்சு விடுறோம். இப்பவே போய் எங்க ஜாதி ஜனத்தை திரட்டிக்கிட்டு அவன் என்ன